அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் நேற்று நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடைய வினாத்தாளையும் அதற்கு முன்னால் நடந்த ஏப்ரல் மாதம் 2023 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடைய வினாத்தாளையும் கம்பேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்து முடிஞ்ச பரீட்சையோட கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் அந்த கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எந்த இயர் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, எந்த பிடிஏ கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதை நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் காமிக்கிறேன். இந்த காணொலி இப்போ 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த வருடம் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் கணித ஆசிரியர்களுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு காணொலியாக இது இருக்கும். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம். இப்போ இந்த கம்பேரிசன் பார்ப்போம். ஆல்ரெடி நான் கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மொத்தம் 8 பாடம் மேக்ஸில் இருக்குது. அந்த 8 பாடத்தோட தனித்தனியாக யூனிட் வைஸ் நான் கம்பேரிசன் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை 2 மார்க்கு, எத்தனை 5 மார்க்கு, எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்குது. அடுத்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஓவரால் எவ்வளவு கேட்டிருக்காங்க, இது போக அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் எவ்வளவு, கிரியேட்டட் எவ்வளவு அப்படின்றத பார்க்க போகிறோம். இது மூலிமா நம்ம 2025ஓட கொஸ்டின்ஸை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம படிக்கலாம். சரி வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் நான் கொடுத்துருக்கிறது அப்ஜெக்டிவ்ஸும், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸும், அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸோட மார்க்கு. இப்போ 2னா இந்த 2 அப்ஜெக்டிவ்ஸ் கேட்டிருக்காங்க, 4ன்றது 2 2 மார்க் கொஸ்டின்ஸோட மார்க்கு, 10ன்றது 2 5 மார்க் கொஸ்டின்ஸோட மார்க்கு. இங்கே கீழே நான் சீன் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கிறது கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பாடங்களில் மார்க் ஓவரால் மார்க்கில் அவங்க எதுவுமே பண்ணலை. என்ன அப்படின்னா இந்த 16 மார்க்கும் இங்கே ஃபஸ்ட் யூனிட், அப்புறம் செகண்ட் யூனிட், அப்புறம் தேர்ட் யூனிட்டு, அடுத்து 5ஆவது யூனிட்டு, 6ஆவது யூனிட், அப்புறம் 7ஆவது யூனிட். என்ன சேஞ்ச் ஆகிருக்கு கொஸ்டினோட பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு, இந்த 4th யூனிட்டில் ஒரு 5 மார்க்கு தூக்கி 8th யூனிட்டில் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சேஞ்சு தான் இருக்குது. மித்தபடி இந்த கொஸ்டின் பேப்பருக்கும் போன வருஷ கொஸ்டின் பேப்பருக்கும் யூனிட் வைஸ் எடுத்த ஓவரால் வெயிட்டேஜ் ஈக்குவலாக தான் இருக்குது. வெறும் 2 யூனிட் தான் மாறி இருக்குது. ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த தனித்தனி வெயிட்டேஜாக இந்த 6 பாடத்துலேயும் இவ்வளோ மார்க் தான் வருதுன்றதை ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 2 இதுலேயுமே இந்த 4ஆவது யூனிட்டில் அந்த தியரம் கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 4th யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் தியரம் நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த 3 யூனிட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 3 யூனிட் மட்டும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூனிட்டில் மட்டும்தான் எக்ஸசைஸ் அதிகம். மிச்சம் இருக்கிற 4 5 6 7 8 இந்த 4 மிச்சம் இருக்கிற 5 யூனிட்லேயுமே ஓவரால் எக்ஸசைஸ் 4 தான். அப்ஜெக்டிவ்ஸ் எக்ஸசைஸ் சேர்த்தோம்னா 5 வந்துடும். இதில் மட்டும் யூனிட்டில் 5 எக்ஸசைஸும், அடுத்தது 9 எக்ஸசைஸும், அடுத்து 19 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த யூனிட்டில் வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இங்கே 5ஆவது யூனிட்டும் 7 அப்புறம் 8ஆவது யூனிட்லையும் என்னது ஈக்குவலான பேலன்சிங்காக தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th மேக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற மாணவர்கள் வெறும் ஏதாவது ஒரு 4 பாடத்தை செலக்ட் பண்ணி படிக்கணும். படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் நீங்கள் வாங்கலாம். அதாவது செலக்ட் பண்ணி படிக்கிறோன்றது எந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த பாடத்துலேருந்து ஒரு கணக்கு கூட நீங்கள் விடாமல் பார்த்தீங்கன்னாலே போதும், நல்ல மார்க் வாங்கிடலாம். அடுத்ததாக இப்போ அந்த 8 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, போன வருஷம் ஆப்ஷன் ஏல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸசைஸ் 4.2ல் வரும். அதுக்கப்புறம் 2 டேஞ்சன்ட்ஸ் கேட்டிருக்காங்க எக்ஸசைஸ் 4.3. இந்த வருஷம் அது அப்படியே மாறி இருக்குது. ஆக்சுவலாக சிமிலர் ட்ரையாங்கிள் இந்த வருஷமும் போன வருஷமும் கேட்கல. மேபி நெக்ஸ்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் 2 டேஞ்சன்ட்ஸும் ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒன்று இந்த வருஷம் 2025 கொஸ்டினில் வரலாம். அடுத்ததாக 8 மார்க் கிராஃபில் பார்க்குறப்ப மொத்தமே 2 எக்ஸசைஸ் தான். ஒன்று எக்ஸசைஸ் 3.15 டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் இருக்கும். அடுத்ததாக 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கிராஃப் இருக்கும். ஸோ அதுவுமே இந்த வருஷம் அப்படியே சாய்ஸ் மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் மட்டுமே பார்த்தோம்னாலே ஒரு 8 மார்க் நம்ம எழுத முடியும். இங்கே மொத்தம் 3 டைப்ஸில் நமக்கு ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி இருக்குது. முதல்து சிமிலர் ட்ரையாங்கிள் எக்ஸசைஸ் 4.1ல் வரும். அதில் மொத்தம் 6 கணக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக
கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். அதில் 3 டைப் இருக்கும். ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிளும் 2 எக்ஸசைஸ் கணக்கும் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக டேன்ஜென்ட்டில் 1 டேன்ஜென்ட் வரைகிறதுக்கு 2 மெத்தட் இருக்கும். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் யூஸ் பண்ணி ஒன்று வரைவோம். அடுத்ததாக சென்டர் மட்டும் யூஸ் பண்ணி ஒன்று வரைவோம். ஆனால் அது வந்து 8 மார்க் அளவுக்கு அதில் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால் 2 டேன்ஜென்ட்ஸ் மட்டும் தான் நம்மகிட்ட கேட்பாங்க. அதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு 4 எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் 2 டேன்ஜென்ட்ஸ் மட்டும் பார்த்தோம்னாலே 2ல் ஏதாவது ஒன்று இந்த வருஷம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். 44ல் வந்து ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பார்த்தோம்னாலே போதும். 4 எக்ஸாம்பிள் 6 எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. மொத்தம் 10 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்ததாக இதில் ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்ப்போம். ஓவரால் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறப்ப 1 மார்க் 14 இருக்கும், 2 மார்க் 14 இருக்கும், 5 மார்க் 14 இருக்கும். இது போக 8 மார்க்கில் சாய்ஸஸ் ஏபியோட இருக்கும். ஸோ ஓவரால் 44ஓட 2 ஆப்ஷன்ஸ் சேர்றப்ப 46 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் ஏப்ரல் 2023ல் 22 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட். அதாவது இதற்கு முன்னாடி பப்ளிக்கில், அதாவது செப்டம்பர் 2021 ஒரு பப்ளிக் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஏப்ரல் எல்லா வருடமும் நடந்திருக்கு. அந்த சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த ஜூன் இல்லைன்னா ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நடந்திருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் பிடிஏ கொஸ்டின்ஸ் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 6 கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. இது அப்போ பார்க்குறப்ப ஓவரால் 46னா அதில் பாதி 23, கிட்டத்தட்ட 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 46 கொஸ்டினில் 25 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட். அது என்னன்றதை கடைசியில் நான் காமிக்கிறேன் கொஸ்டின் பேப்பரில். இந்த 25ன்றது 46 பாதி 23 விட அதிகம். கிட்டத்தட்ட 50% மேலே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து கிரியேட்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8 கொஸ்டின்ஸ் வந்து ஏப்ரல் 2023ல் கிரியேட்டட். 2024ல் 5 கொஸ்டின்ஸ் தான் கிரியேட்டட். ஸோ இந்த வருஷம் நம்ம குறைஞ்சபட்சம் 5 அதிகபட்சம் 8 கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பிடிஏ கொஸ்டின்ஸ் ஒரு 6 கொஸ்டின்ஸ் பேப்பரும், அதே மாதிரி ஒரு 6 பப்ளிக் கொஸ்டின்ஸ் கிட்ட நடந்திருக்கு இந்த வருஷத்தோட. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு நியர் 50% கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸில் பாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்க்குறப்ப 2023ல் 2 மார்க் வந்து 5 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படியே என்னது 2024ல் கூட்டியிருக்காங்க. 8 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் பார்க்குறப்ப 7 கொஸ்டின்ஸும் 5 இந்த 2024லையும் கேட்டிருக்காங்க. கிரியேட்டட் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கம்பல்சரியும் ஒரு கிரியேட்டட் உள்ள இடையில வந்து ஒரு தேர்ட் யூனிட்லேருந்து ஒரு கிரியேட்டட் வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் கம்பல்சரி செகண்ட் யூனிட்லேருந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ 5 மார்க் பார்த்தீங்கன்னா 5 மார்க் இந்த வருஷம் 2023ல் 5, இந்த வருஷம் 6 கேட்டிருக்காங்க. 5 மார்க்கில் ஒன்றும் அந்தளவுக்கு வித்தியாசம்லாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரியேட்டட் கொஸ்டின் போன வருஷமும் இந்த வருஷமும். அந்த +1ன்றது நான் தேரத்தை வந்து எக்ஸசைஸ் இல்லை எக்ஸாம்பிள் எந்த கேட்டகரியில் வைக்கணுன்றது தெரியாததுனால அதை நான் கிரியேட்டட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரியேட்டட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வருஷ கம்பேரிசனில் நம்ம இந்த 3 யூனிட்லேருந்து ஒரு கிரியேட்டட் கொஸ்டின்ஸும் 8வது யூனிட்லேருந்து ஒரு கிரியேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த 3 யூனிட்டும் அடுத்து கடைசியாக இருக்கிற அந்த 8வது யூனிட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சென்டம் இருக்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த யூனிட்ஸ் எல்லாம் நல்லா பேசிக்கெலாம் நல்லா தரவாக இருந்துக்கோங்க. இப்போ நம்ம நேற்று நடந்த பொதுத் தேர்வுடைய கம்பல்சரி கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஓகே, இது வந்து 42வது 5 மார்க்கோட கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஓரலாக வேணால் பண்ணுறேன். ஸோ முதல் 7 காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. அடுத்து உள்ளே இருக்க டேமோட அப் அண்ட் டவுன் 9 மல்டிபிள் பண்ணணும். ஸோ 9 மட்டும் உள்ள மல்டிபிள் ஆயிரும். அடுத்து இந்த 9 மட்டும் 10 - 1 எழுதிக்கலாம். இந்த 99 100 - 1 எழுதலாம். அதே மாதிரி இங்கே 1000 - 1 இப்படி n டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த n டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கிற அந்த 10, 100, 1000 மட்டும் தனியாக ஆட் பண்ணுவோம். செகண்ட் டேர்மாக வரக்கூடிய இந்த -1 அதை தனியாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். இப்படி ஆட் பண்ணுறப்ப அந்த n டேர்ம்ஸ்லேயும் மைனஸ் வந்து காமனாக இருக்கும், அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ இந்த 10 அப்படியும் இந்த 100 10 × 10னும் இந்த 1000 10 × 10² இந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்கே வந்து என்னதுன்னா மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த 1 + 1 + 1னா n டேர்ம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 5 தடவை 1 ஆட் பண்ணோம்னா 5 கிடைக்கும், 10 தடவை ஆட் பண்ணோம்னா 10 கிடைக்கும். அதே மாதிரி n டைம்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு n தான் கிடைக்கும். இப்போ இந்த சீரீஸை நம்ம
ஜிபியோட சீரிஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஏ இருக்க வேண்டிய இடத்துல 10ம் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல அதுவும் 10 தான் இருக்குது. ஸோ அந்த ஜிபி ஃபாவோட சம்மேஷன் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும். இதில் இந்த 10-1 மட்டும் சேஞ்ச் பண்ணி அடுத்த ஸ்டெப் இருக்கும். ஸோ இப்போ 7/9 உள்ள மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் 5 மார்க் கம்பல்சரிக்கான ஆன்சர். இப்போ 2 மார்க் கம்பல்சரியோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக 2 மெத்தடில் போடலாம். யூக்ளிட் டிவிஷனில் மாதிரியும் போடலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி போடலாம். ஸோ நான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 23 வந்து ப்ரைம் நம்பர்ன்றதுனால 1 × 23, 12 வந்து 2 × 2 × 3 தான் எழுத முடியும். 1 வந்து நான் இந்த ஆன்சர் வரதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற டிவைசர் 1, அதில் கிரேட்டஸ்ட்டாக இருக்கிறதும் என்னது 1 தான். ஸோ ஜிசிடி வந்து இதுக்கு 1ன்னு கிடச்சிடும். அடுத்ததான் இந்த அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டரோட ஹைட்டும் டயாமீட்டரும் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் கொடுத்தா அதை ரேடியஸாக நம்ம பாதியாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம் 5ன்னு. ஸோ அதோட சிஎஸ்ஏ ஃபார்முலா வந்து 2πRH இதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 45 cm² வந்துடும். இதுதான் ஆன்சர். இப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த இயரில் ரிப்பீட் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் செப்டம்பர் மாதமும், அடுத்து 2வது பிடிஏவோட செகண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும், 4வது கேள்வி வந்து பிடிஏ 5லையும், 5வது வந்து ஏப்ரல் 2022லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் 6வது கொஸ்டின். இங்கே வந்து லீனியர் ஈக்குவேஷன் தான் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் இங்கே குவாட்ரட்டிக்னு மாற்றி கேட்டிருந்தாங்க. போன வருஷம் இல்லை, செப்டம்பர் 2021 குவாட்ரட்டிக்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின். இதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பப்ளிக்லேயும் ஒரு பிடிஏலையும் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 3 பப்ளிக்கில் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். இதுவும் பப்ளிக்லேயும் பிடிஏலையும் ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். இப்போ இந்த பேஜில் 12வது கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட், 13 வந்து கிரியேட்டட் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து 1.05. இது வந்து ஒரு ப்ராக்ரஸ் செக்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 கணக்கை நம்ம செஞ்சு பார்த்துருந்தாலும் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அடுத்தது ஸோ கடைசி கொஸ்டின் ஆகஸ்ட் 2022லையும், ஃபஸ்ட்டு 2 மார்க்கும் ஆகஸ்ட் 2022லையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் நிறையா கொஸ்டின் வந்து ஆகஸ்ட் 2022 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20வது கொஸ்டின் வந்து ஆகஸ்ட் 2022ஓட 5 மார்க்கில் கேட்ட ஒரு கொஸ்டின். அடுத்ததாக 22வது கேள்வி ஆகஸ்ட் 22 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 32வது கேள்வி செப்டம்பர் மந்த்லேயும், 33 வந்து ஜூன் 23லையும் கேட்ட கொஸ்டின். இந்த பேஜில் இந்த 35, 36, அப்புறம் 37 இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 கேட்ட கொஸ்டின். அடுத்ததாக 38ம் 39 பிடிஏல இது கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்ததாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 40வது கொஸ்டின் 41வது கொஸ்டினும் ஜூன் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ 5 மார்க்கில் கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் வந்து ஜூன் 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம யாராவது உட்காந்து பார்த்துருந்தோம்னாலே 6 5 மார்க் எழுதியிருக்கலாம். அடுத்ததாக 43 இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் ரிப்பீட்டட். செகண்ட் கொஸ்டின் வந்து 2 வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அது போக பிடிஏல கேட்ட ஒரு கொஸ்டின். கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ்லாம் நான் காமிச்சிட்டேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி 11வது வகுப்பு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரையும் 12ஆம் கிளாஸ் கொஸ்டின் பேப்பரையும் நான் அனாலிசிஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 11, 12 படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை முடிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலியை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.